ஹலோ ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவர் அடிமை இல்லாத வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, சொந்த காலில் நிற்க கற்றுக்கிறணும். யாருடைய பைசாவாலையும் நம்ம வாழக்கூடாது. நம்ம சம்பாரித்து நம்மளோட காசில் இருக்கணும். நம்மளோட காசை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு அடிமை இல்லாத வாழ்க்கை வாழலாம். அப்புறம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்றத, அதாவது இத்தனை வருஷமாக யார் எத்தனை பேர் படித்தாங்க படிக்கலை தெரியல. எஜுகேஷனுக்கு எவ்வளோ பேர் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் அடிமை இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எஜுகேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, எஜுகேஷனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். நிறையா படிச்சிருக்கணும். அதாவது இதுலேயும் பொறுமை வேணும். எந்த ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு பொறுமை அவசியம். இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் நம்ம அடிமை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். குறிப்பாக இப்போ பெண்கள்லாம் எப்படின்னா, அதாவது இப்போ எல்லா குடும்பத்திலையும் ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் அதாவது சும்மா இருக்காங்க. அதாவது ஒரு சில கேர்ள்ஸ் தான் வேலைக்கு போகிறாங்க. அண்ட் ஒரு சில கேர்ள்ஸ் வேலைக்கு போக மாட்டாங்க. அதாவது இப்போ ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பெண்கள், அடுத்து அண்ணனையோ அக்காவையோ யாரையோ ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான பேர் இருக்காங்க. நம்மளால் என்ன முடியுமோ, ஒரு பூ கட்டுறதா இருந்தாலும் சரி, கூடை பின்னுறதோ, அது செருப்பு தைக்கிறதோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்த காசில் ரூபா நம்ம சம்பாதிச்சாலும் அந்த ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறமா தான் புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் யாரையும் சார்ந்து இருக்க வேணாம். சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஸ் பண்ணுவாங்க. உங்களை கீழே தள்ளுறதுக்கு முயற்சிப்பாங்க. நான் தானே எல்லாம் சம்பாரிச்சு போகிறேன், நான் தானே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நமக்கான உரிமைகள் அங்கே பறிக்கப்படுது. இன்னொரு வகையில் நம்மளுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னா எது அப்படின்னா, நம்மளுடைய உரிமைகள் எப்போ பறிக்கப்படும்னா, நம்ம ஜீரோவாக இருக்கிறப்ப தான் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. சரிங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னா, அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், அவங்களோட சொந்த காலில் நில்லுங்க. யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. அப்படி சார்ந்து இருந்தால் அது இட்ஸ் நாட் ஃபார் குட். சரிங்களா? அது நல்லதுக்கு இல்லை. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரையும் சார்ந்திருக்காமல் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இன்றைக்கி இந்த நிமிஷம் ஏதோ ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்ணுங்கள், சம்பாதிங்க. அண்ட் பொறுமையாக இருங்க. ஒரு தெளிவான முடிவெடுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 3 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிமை இல்லாத வாழ்க்கையை, ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.